நேற்று கரூரில் நடந்த மிக துயரமான சம்பவம். நேற்றிரவு முழுதும் கரூரை சுற்றி ஆம்புலன்ஸ்கள் அந்த காட்சி பார்த்தோம். சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து இறந்துருக்காங்க. இப்போது எல்லாருக்கும் ஒரு சிந்தாந்தம் இருக்கும். அதையெல்லாம் கடந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் மாரல் வேல்யூவோட அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வந்து இவ்வளோ உட்காந்து பேசக்கூடிய ஆளும் இல்லை இல்லையா? இல்லை, இது மாதிரியான ஒரு ஸ்டாம்பைடுன்னு சொல்லக்கூடிய இந்த நெரிசலில் சிக்கி உயிரிழக்கக்கூடியது, இது மாதிரியான சம்பவம் அரசியல் கட்சி கூட்டங்களில் ரொம்ப ரேராக தான். 2022 சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு 8 பேர் இறந்தாங்க. அதற்கு பிறகு வந்து இதுதான் ஒரு அதீதமான ஒரு நம்பர். கிட்டத்தட்ட 39ன்னு, அது நான் 38ன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் 39 தெரியும் போது பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. இல்லை, நம்மளுடைய கல்வி அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பிரார்த்தனை செய்து கொள்வோம். இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இல்லை, இது தொடர்பாக நம்ம வந்து சில விஷயங்கள் பேசி தான் தீரணும். ஏன்னா இது வந்து இன்னொரு முறை நடக்கக்கூடாது. ஒரு விபத்து நடந்தால் அது இன்னொரு முறை நடக்கக்கூடாதுன்னு பேசுவோம். ஏதோ ஒரு தவறு நடந்தால் இன்னொரு முறை நடக்கக்கூடாதுன்னு பேசுவோம். இதை பற்றி நம்ம பேசியாகணும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் நம்ம அரசியல் விமர்சனங்கள்லாம் கடந்து இது வந்து ஏன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியே தான் ஆகணும். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஏன் இது நடக்கக்கூடாதுன்னா, இது எப்படி நடந்தது, இதில் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பேசி தான் ஆகணும். அது பேசினா தான் வந்து அடுத்த முறை இவர் வந்தாலும் சரி, இல்லை இன்னொரு நடிகர் வந்தாலும் சரி, இன்னும் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, யார் பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, அதில் முதல்ல வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கணும், செக்லிஸ்ட்டு. அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதே திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இது போன்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து கூட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் வந்து ரொம்ப சரியாக சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு விஷயமும் சரியாக நடக்கும். இதே கரூரில் இப்போ கடந்த வாரம் நடந்த ஒரு திமுக 30 விழா, அதுலேயும் வந்து அந்த கூட்டம் கலைவதற்கு வந்து 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன காரணம் கூட்டம் கலைவதற்குன்னா, அதை ஒரு சரியான அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் மெதுவாக அனுப்பி விடுறதுனால தான் அந்த ஒரு ஸ்டாம்பேட் ஏற்படாமல் தடுக்கிறது. அதே மாதிரி நேற்றைக்கு முன்தினம் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் பேசிய அதே இடத்துல தான் பேசியிருக்காரு. அந்த அதே ஊரில் தான் பேசியிருக்காரு. அங்கே நடந்த ஒரு பெரிய அளவில் தான் கும்பல் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அது எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் எப்படி அசம்பிள் ஆகிறது, எப்படி இது பண்ணணும். இது வந்து இவங்க வந்து ஒரு பேச்சை கேட்பதற்காக வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை சித்தாந்தங்கள் இருந்தாலும் அந்த சித்தாந்தங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு எல்லாரும் வந்து அரசியல் பண்ணுறாங்க. அது வந்து ராமர் கோயில் கட்டணும்னு பிஜேபியோட எண்ணத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்ன்றது, திமுகவாக இருந்தால் செங்கல்பட்டு தீர்மானத்தை நிறைவேற்றணும், பெரியாரோட செங்கல்பட்டு தீர்மானத்தை நிறைவேற்றணுன்றதா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக கூட இருந்தாலும் அதற்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. ஈழப்போரில் உயிர் நீத்தவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும்ன்றதுனால தான் அந்த கட்சி தொடங்குச்சு. காங்கிரஸ்க்கு எதிராக தொடங்கிய ஒரு இது, காங்கிரஸ்க்கே வந்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்றது. ஆனால் ஒரு கொள்கையே இல்லாமல் தன்னை முதல்வராக்குறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு நீங்கள் முதல்வர் ஆகுங்கன்னா வந்து தப்பு இல்லை, யாரோட ரைட்ஸ்லையும் நம்ம வந்து இது பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு நீங்கள் எந்த கூட்டம் நடத்தினாலும் பிணங்களில் மீது ஏறி போய் சிம்மாசனத்தில் உட்கார்றதுங்கிறது வந்து இது ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திருக்கணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் ட்ரெய்லர் போட்டால் சீட்டெல்லாம் உடைக்கிறது, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் உடைக்கிறது, அங்கேயே தடுத்து நிப்பாட்டியிருக்கலாம். நீ மாநாடு ஃபஸ்ட்டு போட்டிங்க, அப்புறம் மதுரையில் இன்னொரு மாநாடு போட்டிங்க, இங்கே சென்னையில் சிவானந்தா சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எல்லாமே பர்மிஷன் தானே கொடுத்தாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை எவ்வளோ டேமேஜ் பண்ணீங்க. இப்போ இந்த செப்டம்பர் 14-15 போல் திருச்சியில் அமைச்சர் நேரு சொல்கிறாங்க, வாங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அவர் பேசுகிறத கேளுங்க, கேட்டுட்டு போங்க. நீங்கள் வந்து பள்ளி கூரை மேலே ஏறி அங்கே இருக்கிற கழிவறைகள்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்றப்போ, கழிவறை அவ்வளோ வீக்காக இருக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் கழிவறைன்னா இன்னும் பல ஸ்கூலில் ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டில் போடக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது. ஆமாம்
இல்லையா? ஏங்க பல 10,000கணக்கான பள்ளிகள் இருக்கக்கூடிய மாநில சிக்கல். நிதி நம்ம மாநிலத்துல தான் அதிகமா கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க, இவ்வளவுதான் முடியும். இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நியாயப்படுத்துவது அப்படின்றது வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. இப்போ இது ஒட்டுமொத்தமா விஜயை மட்டும் குறை சொல்லி தப்பிக்கணும்ன்றது இல்லை. இதுக்குன்னா பல காரணங்கள் இருக்கு. இல்லைங்க, அவங்க ஒரு பார்ட்டிங்க. இல்ல அவர் ஒரு நடிகரா அங்க வந்து வந்திருக்காரு, அவர் வந்து ஒரு ஷூட்டிங் வந்தாரு, அவர் பார்க்க வந்த கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அவரை குறை சொல்றது இல்ல. நம்ம குறை சொல்றது நியாயம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில போலீஸ் மேலேயே நம்ம கண்டிக்கலாம். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதுதான் சொல்றேன், விஜய் மேல மட்டும் தப்பு இல்ல. விஜய்க்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் கூட்டு முயற்சியாக நேரம் ஆச்சுங்க. இந்த சூட்டு மணி 11 மணி ஆகுது, 11:30 ஆகுது. இவ்வளவு நேரம் ஆச்சு. அவங்க தரப்புல இருந்து யாராவது வெளில வந்தாங்க? வெளில வரல. இப்ப வந்து நீதிபதியை போய் சந்திச்சு அவங்க வந்து மனு கொடுக்க போறாங்களாமா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒழுக்கி இப்ப கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கே தவிர ஒரு 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 இரங்கல் கூட வெறும் ஒரு 6 வரியில போட்டாச்சு. என்னுடைய மனம் கணத்தை சரி இருந்துட்டு போகுது. ஒரு திருச்சியில நீ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல. பிரஸ் மீட் இல்லைங்க, பைட் கொடுத்துருக்கலாம். ரொம்ப வருத்தமா இருக்கு. மனம் இது இப்ப நீ சொன்ன 4 வரி ட்வீட்டை வந்து அந்த இடத்துல பேசி விட்டு போயிருக்கலாம்ல. இல்ல இங்க சென்னையில கொடுத்துருக்கலாம்ல. அந்த இடத்துல தான் சரி நீ வந்து ஒரு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்ட. ஒரு 1 hour டிராவலுக்கு அப்புறம் நீ வந்து பேசியிருக்கலாம் சென்னையில. நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு இல்ல ஒரு வீடியோ பதிவு போட்டுக்கலாம். நீ எத்தனை வீடியோ பதிவு நீங்க போட்டிருந்தீங்க? இது ஒரு வீடியோ பதிவு நீங்க பதிவு பண்ணி நீங்க மகளிர் தினத்துக்குன்னா வீடியோ போட்டார்ல, அதையும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இஷ்யூ கனெக்ட் பண்ணி தானே பேசினாரு. இல்ல இப்ப நம்மளுடைய கலைஞர் வந்து இறக்குறாரு, கலைஞருடைய உடல் இடம் கிடைக்க மாட்டேங்குது, நீதிமன்றத்துக்கு போராடுறாங்க, போய் போராடி வெற்றி பெற்று அந்த தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அடக்கம் செய்யறாங்க. அங்கு கலைஞரை பார்க்க வந்த கும்பல்ல இதே மாதிரி தான் வந்து நெரிசல்ல சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. யாரும் உயிரிழக்கல, ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. கலைஞரை புதைத்த இரவு அடுத்த நாள் காலைல 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு இன்றைக்கு முதல்வரும் திமுக தலைவரும் திரு இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டாங்க அரசு மருத்துவமனைக்கு, ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு. காலையில் 6:30 மணி 7 மணிக்கு போய் நிற்கிறாங்க. போய் நின்று அங்கே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எந்தெந்த ஊருன்னு கேட்டு அவங்க வழிச்செலவுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு கூட ஆள் தேவைன்னா ஊர்லேருந்து யாரை வர சொல்கிறது எல்லாமே பார்த்துட்டு வராங்க. போய் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது இப்படிதாங்க இருக்கணும். அது திமுக அதிமுக வரைக்கும் ஒருத்தர் வெளியில வந்து பேசல. திமுக அதிமுக வித்தியாசம் எல்லாமே நம்ம பேசிடுவோம். அதான் இப்ப கூட அதான் சொல்றேன். இப்ப கூட வந்து நீ போய் ஜட்ஜை பார்த்து உன்னை தப்பிக்கணும்ன்ற ஒரு இதே இருக்க தவிர போய் மக்களை சந்திக்கணும். இப்போ புசி போனா அங்க பிரச்சனை வரும், விஜய் போனா பிரச்சனை வரும்ன்றது புரியுது. கரூருக்கு போனா பிரச்சனை வரும். என்னங்க பிரச்சனை வரப்போகுது? போலீஸ் இருக்குங்க, என்னங்க கொலையா பண்ணிட போறாங்க? இல்ல நீ உயிருங்க 39 கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட அங்க போய் பார்க்கல அப்படின்னா ஒருத்தன் வந்து பொண்டாட்டியும் பிள்ளையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. ஒரு புள்ள வந்து 2 வயசு புள்ள இறந்து கிடக்குது. அவங்க அம்மாவுக்கு வாயை பேச முடியாது, காது கேட்காது. அது எப்படிங்க அழுகும்? அதுக்கு என்னங்க சொல்ல முடியும்? எதை சொல்லிங்க தேத்த முடியும்? இந்த நிலைமையில கூட நீ போய் நிக்கலைன்னா அப்புறம் எதற்காக இந்த கட்சி வச்சு நடத்துறீங்க? நீ வந்து என்ன பண்ணிடுவாங்க மக்கள்? நீ உன்னைய பார்க்க வந்த மக்கள் தானே உன்னை அடிச்சா கொண்டுருவாங்க. நீ உன் மேல தவறா? அவர்கள் கூட்டமாக வந்து தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி நீ சொல்ற. அது இயற்கையாக நடந்துருச்சுன்னு சொல்றீங்க. சரி ரைட்டு. இப்போ நீ போய் பார்க்கறதுல என்ன தவறு? செந்தில் பாலாஜி போறாரு, கரூர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போறாரு, எல்லாரும் போறாங்கல்ல. பாஜக காரங்க கூட போறான். உன்னால ஏன் போக முடியல? இல்ல உன்னுடைய எங்க தவறு? இப்ப கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல அவருக்கு. அந்த கட்சிக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை நேத்துலேருந்து. அதாவது ஒரு பிஆர் டீம் நம்ம கிடைச்சா அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல. இப்போ செந்தில் பாலாஜி அங்க போனார்னா அவர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர். அந்த ஊருக்காரங்க அவரு சனி ஞாயிறுல ஊர்ல இல்லாம எங்க போவாரு? அப்புறம் செய்தி கிடைச்சா 10 நிமிஷத்துல கட்சி ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. செய்தி வருது, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது. உடனடியாக அவர் என்ன பண்ணுவாரு? மருத்துவமனைக்கு போவார். ஒரு பொறுப்பான திமுக மாவட்ட செயலாளர் அதான் பண்ணுவான். அதாவது நீ மந்திரியா இல்லாட்டினாலும் சரி, அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாலும் சரி, ஒரு திமுக மாவட்ட செயலாளர் இருக்கிறவரு, அதிமுக மாவட்ட இருந்தாலும் சரி, அதிமுகவோ திமுகவோ ஒரு மாவட்ட செயலாளர் திராவிட கட்சியில் இருக்கவங்க அடுத்த நிமிஷம் ஒரு அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குதா, ஒரு தீ விபத்து நடக்குதா, மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, உடனே ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சா ஸ்பாட்டுக்கு போவாங்க. நீ எங்க போனீங்க? உங்க ஆட்கள் யாராவது வந்தாங்களா? இப்போ வரையும் போன் எடுக்கலையா? நியூஸ் வந்திருக்கு இப்போ இந்த. அதாவது நான் சொல்றது நீ வந்து நீ யாரும் அணுக முடியாத ஆள்பா. நீ வந்து ஒரு பண்ணையாரு. உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், உனக்கு கீழே இருக்கக்கூடிய யாருமே இல்லையா? ஒரு மாவட்ட அளவில் பொறுப்புல அறிவிச்சிங்களா? யாருமே இல்லையா?
ஒரு மக்கள் வந்து உன்னை நான் வந்து நம்பி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து செத்து போயிருக்கும் போது அதை பணத்தை போய் கூட வந்து ஒரு மாலை போடுறது கூட வந்து விஜய் பேசிட்டு இருக்கிற இடத்துல இந்த சைடு வந்து மயங்கி மயங்கி விழுவுறாங்க. இல்ல அதுல என்னென்னலாம் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. கேட்ட இடம் தரல. அதாவது இவங்க வந்து அதாவது ரொம்ப தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும். 8:45 நாமக்கல்னு சொல்றாங்க. இவன் இந்த ஆளு வந்து ஃபிளைட் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்ததே 8:45. 8:45 தான் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அதுதான் சொல்றேன். வீட்டுல இருந்து 8:45 கிளம்பி நீ திருச்சி போய் திருச்சியிலேருந்து நீ நாமக்கல் போகிறது 90 கிலோமீட்டர். இடையில வந்து நீ முசிறி வழியாக போய் இப்போ போகணும். நீ ரோட் ஷோ நடத்திட்டு போகிற வேணும்னு ஏதாவது நீ வந்து அதாவது ஒரு மக்களை வந்து நீ வந்து இவங்க எழுச்ச வாங்கிங்க, என்னை பார்க்குறதுக்காக வருவாங்க, நீ நிற்பாங்க. இப்படி தான் வந்து அவங்களுக்கு என்னங்கிறது ஒரு லேடி பேசுகிறாங்க. காலையிலேருந்து வந்து கரூரில் நின்றுருக்காங்க. மதியம் 3 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொல்கிறதுனால காலையில் 7 மணிலேருந்து நின்று பச்சை குழந்தைக்கு தண்ணி கூட இல்லாமல் வீட்டில் வச்சுருக்கு போர் திறந்து விட்டு அந்த அம்மா கொடுத்துருக்கு தண்ணி. கெஞ்சிருக்காங்க தண்ணி குடிக்க தண்ணி கொடுங்க. கடையில் எல்லா கடையும் இவங்க வந்து உள்ளே வந்து ராப் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி பூட்டிட்டு போயிட்டாங்க. பைப்பு தண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுற பைப்பு தண்ணியை வந்து போர் தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு போயிருக்காங்க. இல்லை இந்த ஒரு நேரத்தை வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்கும். பொதுக்கூட்டம் இல்லைங்க இது. ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தால் ஒரு அறிவிப்பு 6 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அறிவிப்பு இருந்துச்சு திமுகவில். 6 மணிக்கு வந்து ஆள் ஏறி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சிறப்பு பேச்சாளர் வர்றதுக்கு 7 மணியாக கூட ஆகும். ஆனால் நிகழ்ச்சி வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் நீ வந்து 8:45 வர வேண்டிய இடத்துக்கு நீ மதியம் வந்து சேர்ற. மதியம் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு நீ இரவு 7 மணிக்கு நீ வரேன்னா அப்போ நீ வந்து நீ என்னவா நினச்சிருக்க? இது வரும்போது நீ வந்து நாமக்கல்லேருந்து வரும்போது உன்னுடைய நீ வந்த பஸ்ஸில் ஃப்ரண்ட் டயரில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு நீ பாட்டி பார்த்தியா? நிற்கலை. நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ யாரு மேலேயும் உனக்கு அக்கறை கிடையாது. நேற்று நைட்டு டிஜிபி வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கேட்ட இடம் உழவர் சந்தைன்றது வந்து ரொம்ப குறுகிய இடம். அந்த ஃபோட்டோஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இடம் வந்து விசாலமான இடம், ஃபோர்வே. அவர் என்ன சொல்கிறாருன்னா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு என்கிட்ட பர்மிஷன் வாங்கினா நம்ம வந்தது 27,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது, இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் 3லிருந்து மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம். இவங்களும் பர்மிஷன் கேட்டது மாலையிலேருந்து கேட்டிருக்காங்க 7 மணி டு 10 மணின்னு. ஆனா அவங்களோட பேஜ் இருக்குல்ல, அபிஷியல் பேஜ், அந்த அபிஷியல் பேஜ்ல 3 மணிக்கெல்லாம் அங்க கூட்டம் வரும்னு. இவங்க 3 மணிக்கு கூட்டத்துக்கு 7 மணிக்கே வந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் நீண்ட காத்திருப்பு. இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களால எப்படி வந்து வர வழியிலலாம் நெரிசல் இருந்துச்சுன்னீங்கல்ல, நைட் எப்படி உங்களால திரும்பி போக முடிஞ்சது சீக்கிரமா திருச்சிக்கு? ஃப்ளைட்டுக்கு 9 மணிக்கெல்லாம் போயிட்டீங்க. எப்படி போக முடிஞ்சது? அப்ப நீங்க கார்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்ற அறிவு இருக்குல்ல. ஆமா, கார்ல வந்தீங்கன்னா போலீஸ்க்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வே கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்தீங்கன்னா இனிமேல் தமிழ்நாடு அரசு போலீஸால முடியாது. ஏன்னா ஒரு வீடியோ பாக்குறேன், விஜய் வராரு அப்படின்றப்ப அப்படி உடைச்சிட்டு ஓடி வர பைபாஸ்ல ஓடி. இல்ல நாமக்கல் டு கரூர் 40 கிலோமீட்டர் தான். நீ 40 கிலோமீட்டர் எவ்வளவு நேரம் வந்த? நீ எத்தனை மணிக்கு பேச முடிச்ச? அந்த 40 கிலோமீட்டர் வந்து 6 வழிச்சாலை. அது 6 வழிச்சாலையில ஒரு பஸ்ஸை வந்து அழுத்தி 60 கிலோமீட்டர் டு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர முடியாதா? 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து எவ்வளவு சீக்கிரத்துல வந்திருக்கலாம். நீங்க வேணும்னே வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய கிரௌடும் கரூருக்கு. இது வந்து ஒரு நார்சிஸ்ட் பிஹேவியர், மென்டல் இல்னஸ் தான் சொல்லணும், மென்டல் குறைபாடுன்னு தான் சொல்லணும். பைத்தியத்துக்கு பின்னாடி 10 பேர் பணக்காரங்க இல்லங்க. இப்ப அவங்க அது மாதிரி விஜய் பைத்தியம் கிடையாது. விஜயோட செகண்ட் லெவல் லீடர்ஸோ பைத்தியம் கிடையாது. விஜய் வந்து அவரோட பாப்புலாரிட்டி வச்சு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த பாப்புலாரிட்டியை மில்க் பண்ணுன்ட்டு செகண்ட் லெவல் லீடர்ஸும் அவர் ஒரு எக்கோ சாம்பர்ல வச்சுட்டு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது கூட கை கூட இருக்க மாட்டேங்கிறான். அந்த நீங்க சொன்னீங்கல்ல பஸ்ல வரும்போது கீழே உழுவுறாங்க அப்படின்றப்போ, இப்போ வேற யாரா இருந்தா நிப்பாட்டி வண்டியில வர. இப்போ ஒண்ணும் இல்ல, விஜயகாந்த் வந்து துண்டை எடுத்து அடிச்சு விளக்குவாரு. அந்த ஆளுக்கு வந்து சமூக பொறுப்பு இருக்குங்க. ஏங்க அவரும் வந்து இதே மாதிரி வந்து மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக தான் இருந்தாரு. கிரௌடு புள்ளிங் நபராக தான் இருந்தாரு. அவரும் மாநாடுகள்லாம் போட்டாரு. அவர் எவ்வளவு வந்து அதை பின்பற்றி போலீஸ் சொல்ற விதிமுறைகளையோ மற்ற விஷயங்களையோ
ஒரு செக்லிஸ்ட் போட்டு அதெல்லாம் சரி பண்ணி 2016 மாநாட்டுல அவருக்கு பேசுனது அப்பனா நல்லா தானே இருந்தார். அப்ப அவர் சொல்லுவாரு எல்லாரும் ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரணும், வீட்டுக்கு போய் எனக்கு போன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த முப்பெரும் விழாவோட கடைசி 10 செகண்ட் பாருங்க. அதுல திமுக தலைவர் சொல்லுவாரு, உங்களை தயவு செஞ்சு விரட்டிட்டு போவாதீங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க பல ஊர்ல இருந்து, ஜாக்கிரதையா போங்க அப்படின்ற பொறுப்பு ஒரு தலைவருக்கு இருக்கு. இப்போ நம்ம கூட்டிட்டு வந்த கூட்டம் நாங்க திமுக மாதிரி இல்ல, அதுல ஒண்ணு சொல்றாரு, இது 30 பேர் விழா நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சாரி முப்பெரும் விழான்னு. அதுல இவ்வளவு பேரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அந்தந்த ஒன்றிய செயலாளர் அந்தந்த கிளை செயலாளர்கிட்ட சொல்லி நீ வந்து 30 பேரை கூட்டுவாப்பா, அவன் உன்னுடைய இன்சார்ஜ், நீ தான் அதுக்கு பொறுப்பு. அது மாதிரி ஒன்றிய செயலாளர் கீழே எத்தனை கிளை இருக்கோ அதுக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு. அந்த ஒன்றிய செயலாளர் 3 பேர் இருந்தாங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு. அவங்க எல்லாம் இனி இந்த இடத்துலதான் உட்காரணும் அப்படின்றது. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப விஜய் வரப்போ 2 சைடும் கயிறு கட்டி இதை நீங்க தாண்டக்கூடாதுன்னு போலீஸும் நின்று மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் நிர்வாகிகளும் நின்று இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? விஜய் பேசினது கேட்கலன்னு எல்லாரும் முன்னாடி வராங்க. விஜய் அங்க மேல பேசிட்டு இருக்காரு, இங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு, ஆம்புலன்ஸ் வந்தனாலதான் அது இருக்கு. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது விஷுவல்ஸ் இருக்குங்க. இவங்க ஒரு ஆம்புலன்ஸ் பைத்தியங்க. ஒரு அறிவு வேணாமா? ஒரு ஆம்புலன்ஸை விட்டு தான் ஒரு கூட்டத்தை கலைக்க முடியுமா? ஒரு ஆம்புலன்ஸை வைத்து தான் அரசியல் பண்ற நிலைமையில திமுக இருக்குதா? இல்ல இது இவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆளு சொன்னனாலதான் இந்த வந்து ஆம்புலன்ஸ்ல அடுத்து என் கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தா அந்த டிரைவர் அதை ஏத்தி அனுப்புவோம் ரவுடி மாதிரி பேசினார் இல்லையா? அந்த காரணத்தினாலதான் இந்த இது நடந்தது. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து சீரியஸா இருக்காங்க. மாவட்டத்துல இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு சரிங்களா? இதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த வழியில கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு அடிச்சு அண்ணன் வாயை உடைச்சிட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? என் கைகாலெல்லாம் வலி, குழிக்குள்ள விழுந்து 100 குழந்தைங்க எத்தனை உயிரை காப்பாத்தி இருக்கிறோம். நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தியா? யாரை கேட்டு வந்து அடிச்சு வாயை உடைச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சு உடைச்சாங்க, யார் அடிச்சதுன்னு எங்களுக்கு இது வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நீதி கிடைச்சா ஆகணும் சரிங்களா? நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு வேணும்னு வந்திருக்கீங்க. பல உயிரை காப்பாத்துறது நாங்க சரிங்களா? ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு எத்தனை ஆம்புலன்ஸ் 4 மணி வந்திருக்காங்க, எல்லாரும் உயிரை காப்பாற்ற வந்திருக்காங்க. காசுக்கோசரம் யாரும் வரல. கரூர்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் வெங்கமேட்டுக்காரங்க 3 பேரும் அடிச்சு இந்த ரசிகர்களால் அடித்து நொறுக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் எடப்பாடி சொன்னாரு, இங்க செஞ்சுட்டாங்க. இப்ப அவர் பேசும்போது தான் ஆம்புலன்ஸ் வருது, இங்க மயக்கம் போடுறாங்க. இன்னொன்னு ஜென்செட் மேல வந்து ஏறி உட்காரப்ப பவர் ஆஃப் பண்ணாம என்ன பண்றது? ஷாக் அடிச்சு கறி சாவறதுக்கா? இவங்க உள்ள போய் தாங்க அந்த வீடியோ இருக்கு. முன்னாடி போங்க. உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள இவங்க வந்து பவர் ஆஃப் பண்ண சொல்லிட்டு நாங்க ஜென்செட் வச்சுக்கிறோம் அனுமதி வாங்கி ஒரு கன்சோல் ரூம் போட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வண்டி பார்க் பண்றது, கன்சோல் ரூம்ல வந்து டெலிகாஸ்டுக்கு வந்து அவுட் கொடுக்கறது, இது எல்லாமே அவங்க பண்றாங்க. அப்போ அந்த ரூம்குள்ள உடச்சிட்டு உள்ள போய் ஜென்ரேட்டர் மேல ஏறி நிக்க வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லைட் ஆஃப் ஆகுது. இது மின்சாரம் அங்க ஆஃப் பண்ணவே இல்லை. இவங்க பவர் நாங்க ஊடகவியலாளர்களை வந்து முதல் குற்றவாளியாவே சேர்க்கலாம். அதாவது நேற்று விஜய் போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டாலின் எஸ்பின்றவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது விஜய அப்படின்னு இந்த கூட்டத்தை வச்சு, இந்த கூட்டத்தை முதல்ல விஜயே வந்து கட்டுப்படுத்த முடியலையே. விஜயாலே விஜயும் விஜய் கட்சியோட கையாளத்தனம் தானே இது. நேத்து வந்து இன்னொன்னு சொல்றாரு, அவரு அதை வந்து என்கரேஜ் பண்றாரு. நாங்கள் இது புஷி ஆனந்த்லேருந்து பார்த்தோம்னா இவரை கூட்டிகிட்டு போயிட்டு நான் கூட்டி நாங்கள் பயங்கர இதாக இருக்குது, இவர் வந்தால் அப்படியே மாசாக இருக்குங்கிறாரு. இவரும் வந்து நம்மளை வந்து எங்களை அடக்குறாங்க, முறுக்குறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் இது லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இப்போ பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க அப்படின்னு இவர் பேசுகிறாரு. நிபந்தனைகள் நீங்க விதிக்கிறீங்கல்ல, அதையாவது உங்க கட்சிக்காரன் மதிக்கிறானா? மரத்து மேல ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாத நீங்க தானே விதிச்சீங்க, இல்ல திமுக விதிச்சுதா? அதான் திமுக விதிச்சா இல்ல கோர்ட்? நீங்க தானே விதிக்கிறீங்க. அதை அவங்க கட்சிக்காரன் மதிக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க வரீங்க? இல்லாட்டி ஓரமா பொதுக்கூட்டம் போடுங்க. எல்லாத்துக்கும் சத்து இருக்குல்ல, காசா பணமான்றீங்கல்ல. இந்த ரோட் ஷோ ஆகிறதோட ஒரு 10 மடங்கு அதிக செலவாகும். 2 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க, யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. அங்க நீங்க ட்ரோனை வச்சு ஷாட் எடுங்க, என்ன வேணா ஷாட் எடுங்க. அதுதாங்க கரூர்ல இடமா இல்லாம இருக்கு. நீங்க வந்து வீசாலையில நீங்க போட்டீங்கல்ல,
நீங்க அங்க இடம் இருக்கு, திருச்சியில இடம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து எல்லாம் இல்ல, நீ ஒவ்வொரு நீங்க இப்போ லிஸ்ட் படி போற ஊர்லயும் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மைதானங்கள் இருக்கு. நீங்க 4 வழிச்சாலை உள்ள பகுதியில் தான் போறீங்க, மைதானங்கள் இருக்கு. அதுல போய் நீங்க கிரௌட் போடுங்க, நீங்க கூட்டத்தை போடுங்க. அப்ப நீ வந்து உன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இது பண்ண முடியல. அப்போ உனக்கு நீ வந்து அதுக்கு பிறகு நடந்த ஒரு ஸ்டாம்பேட் நடந்தா அதை பொறுப்பேற்றுக் கொள்ளாம நீ வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற. நீ இல்ல எடப்பாடி கேக்குறாருன்னா ஆபரேஷன் பண்ணி ஒரு 1.5 மாசம் ஆகுது, பைபாஸ் முதலமைச்சருக்கு இதய சிகிச்சை இழுத்து அவரு போறாருங்க. நைட்டு வந்து பதறிக்கிட்டு போறாருங்க. இதை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு அவங்க கட்சிக்காரனால ஓட்டு போட்டுருவானா? உன்னை வந்து இது பண்றதுக்கா போறாரு? செத்தது வந்து அவரு ஆட்சி பண்ணக்கூடிய மக்கள், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சொல்லிதான் அவர் ஓடுறாரு. பொதுமக்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதும் கோயம்புத்தூர்ல ஒரு தீண்டாமை சுவர் இடிஞ்சு 17 பேர்கிட்ட இருந்தாங்க, அப்பயும் போனாரு. அதுதான் சொல்ல வரேன். துபாய்க்கு போன துணை முதலமைச்சர் துபாய்க்கு போனாரு, அவருக்கு விடுமுறைக்காக போறாருன்னு உடனே அந்த இடத்துல எழுதிட்டு இருந்தாங்க. உடனே வந்துட்டாரு. அவர் காலையில அங்க இருக்காரு, 7 மணிக்கு கரூர்ல நிக்கிறாரு. அதாவது மக்கள் மீது அக்கறை இருந்தால் இவர்கள் அடுத்த நிமிஷம் அங்க இருந்திருக்கணுங்க. இல்ல பொறுப்பை முதல்ல ஓன் பண்ணுங்க. இப்போ இந்த ஏர் ஷோ நடத்தும்போது மூச்சு திணறி சில 10 பேர்கிட்ட இறந்தாங்க. இதே டீஹைட்ரேஷன் பிரச்சனை தான், ஸ்டாம்பைட் கூட இல்ல. ஆனா அரசு பொறுப்பேத்துச்சு இல்லையா? இனிமேல் இது போல் நடக்காது, அது இருந்துட்டு மக்கள் இத்தனை பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கலன்றதெல்லாம் காரணம் சொல்லல. அது காரணமும் இல்ல. அப்படி சொன்னா அது அரசாங்கமே இல்ல இல்லையா? நீ என்ன சொல்ற, கள்ளக்குறிச்சி எப்போ வந்து நீ இந்த இதை காமிச்சனா, கள்ளக்குறிச்சி எப்போ முத நாள் உதயநிதி போனாரு இல்லையா? 2 நாள் கழிச்சு சிஎம் போனாரு. ஆமா, அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அவர் வந்து எஸ்பி கலெக்டர் எல்லாத்தையும் மாத்தினாங்க. இல்ல கள்ளக்குறிச்சியில் நடவடிக்கைங்கிறது ஒரு கள்ளக்குறிச்சியில் நடந்தது வந்து இது மாதிரியான அப்பாவிகள் வந்து உயிரிழக்கிற அவங்க வந்து போனது வந்து ஒரு போதை பிரச்சனை. அது ஒரு குற்ற வழக்கு. அது குற்ற வழக்குக்கு முதல்ல நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை முதல்ல முடிக்கணும். அதுக்கு இங்கேருந்து ஆலோசனை பண்ணி எல்லாமே கலெக்டர் வந்து மாற்றுறது, எஸ்பியை மாற்றுறது, டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து வந்து நடவடிக்கை ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது எல்லாவற்றையும் பண்ணி முடிச்சுட்டு தான் முதலமைச்சர் போகிறாங்க. அது உடனே துணை முதல்வர் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அன்றைக்கி வந்து அவர் அமைச்சராக இருந்தார், உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது யதார்த்தமாக வந்து வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள், யதார்த்தமாக வந்து ரசிகர்கள், உங்களுடைய கட்சிக்காரங்க, இது இப்படி தாங்க எல்லாம் கலந்தவர்கள் தான். அது இதில் வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்த இப்போ கரூரில் மட்டும் கரூர்காரங்க 2 பேர் திண்டுக்கல்காரங்க ஏன்னா தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட்டம் வர மாட்டேங்குது. போன தடவை வந்து திருவாரூரில் வந்து கூட்டம் நடக்குது. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு எங்க நடந்திருக்கு? திருவள்ளூர்லயும் வட சென்னையிலும் நடந்திருக்கணும். நேற்று நடந்திருக்கணும். திருவள்ளூர்லயும் வட சென்னையிலும் நடந்திருக்கணும். இன்னைக்கு ஏன் கரூருக்கு கொண்டு போனாங்கன்னா, நீங்க போன வாரம் திருவாரூர் நாகப்பட்டினம் போகும்போது கூட்டம் வரல. என்ன காரணம்? அதுக்கு முதல் வாரம் திருச்சியில போட்டிருந்தீங்க. திருச்சியில போட்டிருந்த போது உங்களுடைய ரசிகர்கள், தஞ்சாவூர் ரசிகர்கள், அரியலூர்காரங்க, இந்த பக்கம் மன்னார்குடி ரசிகர்கள், இவங்க எல்லாமே வந்து திருச்சி வந்து உங்களை பார்த்துட்டாங்கிறனால உங்களுடைய நிகழ்ச்சிக்கு திருவாரூருக்கு வரலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து நமக்கு பண்ணுவோம், நாமக்கல்லேருந்து வந்து பண்ணிட்டு நம்ம மெதுவாக வருவோம், நம்ம கூட ரசிகர்கள் வருவாங்க, அதை வந்து கரூரில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், மாவட்ட செயலாளர் சொல்லி பக்கத்து மாவட்டத்துலேருந்து வர சொல்லலாம்னு சொல்லி ஈரோடுக்காரங்க, திண்டுக்கல்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க யாரெல்லாம் கரூரை சுற்றி ஒரு கரெக்டாக 80-70 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க ஊரில் இருந்து வர சொல்லியிருக்காங்க. இறந்தவங்களுடைய பட்டியலை பார்த்தாலே தெரியும். அது திண்டுக்கல்காரர் 2 பேர் செத்து போயிருக்காங்க, ஈரோடுக்காரர் 2 பேர் செத்து போயிருக்காங்கிற போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இவங்க திட்டமிட்டு தான் இவங்க வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜெனரஸாக பேசுவோம், ஒரு நியாயமாக பேசுவோம். இனிமேல் வந்து ரோட் ஷோக்களை தமிழ்நாடு அரசு திமுகக்கே கூட அனுமதிக்க வேண்டாம். நடத்தினா பொதுக்கூட்டமாக போட்டுட்டு போயிடலாம். அப்படி இல்லை நான் ரோட் ஷோ நடத்துவேன் அப்படின்னா 2 சைடும் கயிறை கட்டி சிஎம் போறாருல, எடப்பாடி போறாருல, அந்த மாதிரி நடத்தணும். உன் தொண்டரும் உன் போலீஸும் 2 சைடும் கயிறு கட்டிட்டு நீ நடந்து போ, இல்ல கார்ல போ. நீ பஸ்ல தான் போவேன், நீ உள்ளதானே உட்காந்துருக்க, ஏன் உன்னால நடக்க முடியாதா? இந்த வயசுல அந்த மனுஷன் 72 வயசுல மனுஷன் சிஎம் நடந்து தானே போறாரு. இல்லைங்க, அது அவருடைய உடல்நிலையை பொறுத்தது, அவருடைய மனநிலையை பொறுத்தது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல இப்படி ஆகுதுங்கும் போது நீங்க வந்து அதாவது இதுக்கு முன்னாடியே ஆகுது. உனக்கு நீங்க திருச்சியிலே நீ பார்த்துட்ட, திருச்சியிலையும் விபத்துகள் நடந்துருச்சு. அந்த திருச்சியில விபத்து நடந்து சாலை விபத்துல 2-3 பேர் வந்து அடிபட்டாங்க. அந்த செய்தி பத்திரிகையில வந்துச்சு. அதுக்கு பிறகாவது நீ வந்து திருந்தணுமா இல்லையா? திருச்சியில் வந்து மேலே இந்த இதில் வந்து விழுந்தவங்க எத்தனை பேர், காயமடைஞ்சவங்க எத்தனை பேர், இவ்வளவு நடந்துச்சு இல்லை. அப்போ நீ வந்து இவ்வளோ நீ ஒரு போடும்போது உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கா? ஒருத்தங்க திமுக காரங்களுக்கு ஒரு கட்டளை வந்துச்சுன்னா அதை வந்து செயல்படுத்தலைன்னா அவன் வந்து ஒரு தொண்டன் மீறினா கூட ஒரு கிளைச்சலாக இருந்தவன் கண்டிப்பாக தலைமை சொல்லியிருக்குது மரியாதையாக நடந்துக்குன்னு சொல்லி. அதிமுகவில் அது சொல்லவே தேவையில்லை. தலைமை ஒன்று சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதான் அவங்களுக்கு வேத வாக்குங்கிற மாதிரி அவங்க வந்து அவர்கள் அப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க அப்படி வந்துக்குவாங்க.
உன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆட்கள் நீ வச்சிருக்கியா? அப்படி இல்ல நம்ம டெப்டி சிஎம் செத்த குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நீ 39 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் பொண்டாட்டியும் பிள்ளையும் செத்து போயிருக்கு. 8 குழந்தைகள் இறந்துருக்குது. சின்ன பிள்ளைங்களோட பிணத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா. நம்மளாம் நார்த் இந்தியன்ஸை குறை சொல்றதுக்கு வந்து தகுதியே இல்லை. இல்லை அதுதாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு, கண்ணு முன்னாடி 6 பிள்ளைகளை படுக்க வச்சிருக்காங்க செத்து போய். யாருக்கு மனசு கேட்கும்? அதை கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து அழுகுறாரு, அதை கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் போய் பார்த்தாரா? ஸ்பாட்டுக்கு போய் அவருக்கு திருச்சியில இருந்து ஓடுறாரு, ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு வந்து பிணங்களை நேரடியாக பார்த்தவருக்கு என்ன மனநிலை இருக்குமோ அப்படிதான் அவர் நடந்துக்கிட்டாரு. நீங்க எப்படி கொடூரமா நினைவீங்க? போடுற ட்விட்டர்லாம் படிங்க. அதான் அவங்க வந்து உடனே ஒரு விஜய் இதை போட்டு ஒரு போட்டோவை போட்டு வந்து எப்படி 5 நிமிஷத்துல பாலாஜி வந்தாரு, எப்படி வந்து 10 நிமிஷத்துல விஜயபாஸ்கர் போனாரு, டவுட்டா இருக்கு அரசியல் அப்படின்னு போட்டு இவங்க இந்த மாதிரியே வாழ்றாங்க. தனி உலகத்துல வாழ்றாங்க. இப்போ அதாவது சொந்த தாய் தகப்பன் செத்தா கூட இவங்க திருந்ததுக்கான எந்த வழியுமே எனக்கு தெரியல. இதுல முக்கியமான மீறல்கள்னு ஒன்று இருக்கு. ஒன்று வந்து முதலில் கோரிய இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை திடல் மிக நெரிசல் மிகுந்த பகுதி. காவல்துறை மறுத்தும் கட்சி அழுத்தம் கொடுத்து அனுமதி பெற முயற்சின்னு இறுதியில் வேலுசாமிபுரம் இடத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட பின்னும் கூட்டம் கூடும் அளவை சரியாக கட்டுப்படுத்தவில்லை. கூட்ட அளவீடு தொடர்பான தவறான மதிப்பீடு. விண்ணப்பத்தில் 10,000 பேர் வருவார்கள் என குறிப்பிட்ட நிலையில் 25,000 முதல் 27,000 பேர் வரை கூட்டம் கூடியது. இதன் மூலம் அனுமதி பெறும்போது தவறான குறைவான தகவல் அளிக்கப்பட்டது. குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் ஆகியோரின் தனி வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை. குடிநீர், முதலுதவி, மருத்துவ அணிவகுப்பு போன்ற வசதிகள் செய்யப்படவில்லை. வெயிலில் மக்கள் காலை முதலே காத்திருந்தனர். இதனால் உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்தன. நகரில் பல இடங்களில் அனுமதி இல்லாமல் கட்சி கொடிகள், பிளெக்ஸ் பேனர்கள் நிறுவப்பட்டன. 30 விழா நடந்தபோது இந்த 30 விழா அவனுடைய பக்கவாட்டில் 8 ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. பெண்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கீடு. பெண்கள் வரிசையில் ஆண்கள் உட்கார்ந்த போது அன்றைக்கு கரூர் மாவட்ட செயலாளர் மைக்கை வாங்கி கண்டிச்சு பிரிஞ்சு போய் உட்காருங்கன்னு சொல்லி பிரிய வச்சார். அதே மாதிரி பெண்களுக்கு அவங்க உடனே வெளியேறதுக்கான வசதியோட, பெண்களை உடனே போய் அவங்களுடைய வெளியில போறதுக்கான வசதியோட வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்யறோங்கிற உறுதிமொழியை வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து கேட்டா வந்து போலீஸ் நிபந்தனை விதிக்குது, அதை ஒரு பொலிட்டிக்கல் இதா வந்து பேசி எங்களை வந்து தடுக்கிறாங்க, கதறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விஜயின் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் ரசிகர்கள் வாகனங்கள் அணிவகுத்ததால் பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. விஜயை காண சிலர் அருகில் இருந்த மரங்கள் ஏறிய நிலையில் கிளைகள் உடைந்து விழுந்ததில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. மரத்துல ஏறாத நண்பான் இருந்தால் எவ்வளவு தடவை சொன்னான். திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாமக்கல் ஆகிய இடங்களில் முன்னரே மூச்சு திணறல், மயக்கம் ஏற்பட்டும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே இது வந்து ஒரு டெய்லி ரோஸ்டோ பூமரோ இல்லை, இது வந்து ஒரு அஞ்சலி பதிவு தான். உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்கள் ஒரு 39 பேர் இறந்துருக்காங்கிறது, இன்னும் 110 பேர் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. இனிமேல் எந்த இழப்பும் ஏற்படக்கூடாது. ஆமாம், இது ஒரு நல்வாய்ப்பாக அங்கே வந்து அரசு இயந்திரம் உடனடியாக இரவு முழுக்க முதலமைச்சரில் தொடங்கி கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் வந்து அரசு இயந்திரம் வந்து நம்ம நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் அங்கே வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான செவிலியர்களை வந்து பல்வேறு மாவட்டங்கள் வந்து இறக்கி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறதுனால வந்து இந்த பலி எண்ணிக்கை உயராதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு நமக்கு சித்தாந்த ரீதியாவே சீமான் மேல மாற்று கருத்து இருந்தாலும் அவர் கட்சியினர் போய் அங்க போய் நிக்கிறானுங்க, ரத்த கொடைன்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. இல்லைங்க, அது உண்மைதாங்க. என்னன்னா பல முறை வந்து அதாவது பொலிட்டிக்கலா நம்ம வந்து சீமானை வந்து பேசுவது என்பது வேறு. அந்த ஆளுடைய நிகழ்ச்சியில ஏதாவது இது மாதிரியான பிரச்சனை வந்திருக்கா? அந்த ஆளுக்கும் கூட்டம் வந்திருக்கு. ப்ராப்பரா சேர் போட்டு ப்ராப்பரா உட்காந்து அவன் நடத்திட்டு இருக்கான். அது திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கு கூட இருக்கட்டும், ஆனா ப்ராப்பரா நடத்திட்டு இருக்கான். அப்படிதான் வந்து அவங்களுடைய ஒரு செயல்பாடு இருக்கு. அப்ப அதை நம்ம இது அவங்கள பார்த்து நீ வந்து எங்களுக்கு மாற்று, நீ திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றே இல்ல, ஏற்கனவே மாற்றுன்னு சொன்ன ஒருத்தன் கட்சி நடத்திட்டு இருக்கான். அவனை பார்த்தாவது நீ ஜெயிக்கிறானோ இல்லையோ, 10 வருஷம் 5 வருஷம் கட்சி நடத்தலாம்ல, அவனை பார்த்தா நீ தெரிஞ்சுக்க வேணாமா? அதான் நீ இப்ப படிச்ச நீ பட்டியல்ல ஒரு கயிறு ரோப்பு போட்டிருக்கலாம்ல. நீ வந்து நீ அங்க வந்து நீ ரோப்பு போட்டு தொண்டர்களை தடுத்து வச்சிருந்தா நீ வந்து எவ்வளவு ஃப்ரீயா நீ என்ன நினைக்கிறன்னா, கூட்டம் வந்து அம்மனும், இதை வந்து ஒரு டாப் ஆங்கிள் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கணும், இதை காமிச்சு நீ வந்து உன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் ஏற்றிக்கணும், உனக்கு வந்து உன்னுடைய வேல்யூ ஏற்றிக்கணும்னு பார்க்குற. இது வந்து பொறுக்கி தரும்.
இதுதான் நம்ம சொல்ல முடியும். ரஜினி எல்லாம் ரத்த கண்டனம் வெறி எடுத்து பொறிக்கணும். ரஜினி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, அவரை போய் கடிச்சு வைக்கிறாங்க. ஏங்க அவர் உண்மையாலுமே நல்ல மனுஷங்க. உண்மையாலுமே அவர் வந்து இந்த ரசிகர்களை மில்க் பண்றதுக்குன்னா சினிமாவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரே தவிர இந்த மாதிரி கொண்டு பலி கொடுக்கல. இல்ல, கோவிட் அப்ப அண்ணா அவருடைய ஒரு ரொம்ப முக்கியமான இது இருக்கு இல்லையா, பிள்ளைகளை பலி கொடுக்கவா, மாணவர்களை பலி கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சொன்னது. ஆமா, அதுதான் இல்ல, ஒரு சென்சிபிளான ஒரு நான் வந்தா 1,00,000 பேர் கூட்டம் கூடுவானுங்க, என்னைய பார்க்க தள்ளுமுள்ளு நடக்கும், அதுல இறந்தா அந்த அவரு ஒரு ஆன்மீக அரசியல்ன்ற சொல்றதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, நான் அதெல்லாம் தப்பா சொல்லல. ஆனா என்னோட ரசிகர்களை முதல்ல என்னால பாதுகாக்கணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்காவது அந்த ஆளை வந்து மதிக்கணும் இல்லையா? அவரு அதான் சொல்றேன், நீங்க ரசிகர்களை மில்க் பண்றதுங்கிறது வேற, ரசிகர்களை பலி கொடுக்காம இருக்கிறதுங்கிறது வேற. நீ 2வது இடத்துக்கு போய் ரத்த வெறி பிடிச்சிட்டு போய் நிக்க போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு, இது வரைக்கும் நீங்க வந்து போய் இது மேலும் மேலும் அரசியல் படுத்துற மாதிரி நீதிமன்றத்துக்கு போறோம், நாங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்க போறோம்னா வாங்கிக்கோ. இது வந்து இதையும் அரசியல் பண்றான்னு பிணங்கள் மேல நின்று அரசியல் பண்றேன்னா எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலாக உன்னுடைய அரசியல் இருக்குன்னு எனக்கு தெரியல. மீண்டும் இது போன்ற நிகழ்வு இல்லாமல் வழக்கமான ஒரு ரோஸ்ட்ல வந்து பூமர் லேயோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.